லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த சரவணன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமாவை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த ராஜினாமா அப்படிங்கறத நம்ம பிணைக்காக மட்டும் அப்படிதான் பார்க்கலாமா? அது மட்டும் இல்லாம இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் இல்லையா? இல்ல, இப்போ இது அவருடைய சொந்த காரணங்களுக்காக அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். ஒருத்தரை அமைச்சராக வைப்பதோ அமைச்சராக எடுப்பதோ முதல்வருடைய தனிப்பட்ட உரிமை, ப்ரீரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். இதுக்காக எதிராக வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திலேயும் தள்ளுபடி செய்யப்பட்டது, உச்ச நீதிமன்றத்திலேயும் தள்ளுபடி செய்யப்பட்டது. யாரை வேண்டுமானாலும் முதல்வர் அமைச்சராக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த முயற்சிக்கு இது வெற்றி. இப்போ இதில் இருக்கக்கூடிய அரசியலை நாம் பார்க்க வேண்டும். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக அமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார். ஏதோ அவர் பெரிய இந்த குற்றத்தை செய்து விட்டார்னு சொல்லி அவரை கைது செய்யல. ஊழல் குற்றவாளிகள் எத்தனையோ பேர், ஊழல் அடிப்பட்டவர்கள் அதிமுக எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. 1000 கோடிகள், 100 கோடிகள், 200 கோடிகள், 300 கோடிகள் ஊழல் செய்துவிட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அவங்க எல்லாமே வெளியில தான் இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. அமலாக்கத்துறை அவர்களை யார் பக்கமும் போல. இதுல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை எடுத்து வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் பணம் வாங்கினார்ன்ற இதை இவர் வாங்கல, பணம் யாரோ ஒருத்தர் வாங்கினார்ன்றதுக்காக இவரை சிறையில் அடைத்து 6 மாதங்களுக்கு மேலாக சித்திரவதை செய்து வருகிறது அமலாக்கத்துறை. அரசியல் எதிரிகள் மட்டுமே. இப்ப அமலாக்கத்துறை யாரையெல்லாம் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் அரசியல் எதிரிகள் மட்டும்தான். வேற யாருமே இந்த அமலாக்கத்துறையால கைது செய்யப்படலை. இதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை வழக்குல யாருக்குமே ஜாமீன் கொடுக்கப்படவில்லையா? இல்ல எல்லாரும் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சாவர வரைக்கும் சிறையில தான் இருக்கணுமா? என்ன வகையான ஒரு இதை போக்கை கையாளுகிறார்கள் அமலாக்கத்துறை என்று தெரியவில்லை நமக்கு. இதற்கு எல்லாம் தேர்தலிலே மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அசோக் சவான் அவர் ஆதர்ஷ் ஊழல் வழக்குல அவர் மேல அமலாக்கத்துறை வழக்கு இருக்காது, எத்தனை 1000 கோடின்னு தெரியும். அவர் இன்னைக்கு பாஜக சேருகிறார். அவரை அமலாக்கத்துறை கைது செய்யுமா? அவர் மேல அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. என்ன செய்ய போகிறார்கள்? சோ பாஜகவில் இணைஞ்சா நீங்கள் உத்தரமாகி விடுவீர்கள், எதிர்கட்சியில இருந்தா நீங்களா ஊழல்வாதிகள் அப்படின்றத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவிற்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். நன்றி சார், உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.